எல்லாருக்கும் வணக்கம். ஓகேவா? ஸோ நம்ம ப்ரீவியஸாக பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்ஜிங்க்கான வீடியோ வந்து போட்டிருப்போம். அதாவது நீங்கள் வந்து இந்த பியரிஷ் மார்க்கெட்டை வந்து எப்படி வந்து நீங்கள் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? கரெக்டுங்களா? ஸோ அந்த வீடியோவில் வந்து எனக்கு ஒரு சில டவுட்ஸ் வந்து கேட்டாங்க. என்ன டவுட்டு கேட்டாங்க? ஓகேவா? பேசிக்காக யோசிச்சிங்க அப்படின்னா, ஓகே பிரதர், நீங்கள் வந்து சொல்கிறதெல்லாம் கரெக்டு. இப்போ நான் வந்து ஒரு ஒரு 4-5 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். ஓகேவா? அப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருப்பேன். அதை நீங்கள் பேர் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க. ஆனால் வந்து நான் வந்து கம்ப்ளீட்டாக ட்ரேடர். ஓகேவா? இந்த கம்ப்ளீட்டாக ட்ரேட் பண்ணுறது வந்து எப்படி ஹெட்ஜிங் பண்ணி பண்ணுறது அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நம்மகிட்ட கேட்டாங்க. ஸோ இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த கம்ப்ளீட்டாக இந்த ட்ரேடர் மைண்ட் செட்டில் இருக்கிறவங்க வந்து எப்படி இந்த ஹெட்ஜிங்னால பெனிஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த இந்த ஹெட்ஜிங் கான்செப்ட் தான் வந்து இங்கே இப்போ முக்கால்வாசி பேர், நிறைய பேர், ஓகே, முக்கால்வாசி பேர் அங்கே நிறைய பேர் இந்த ஆப்ஷன் செல் பண்ணால் ப்ராஃபிட் பண்ணிடலாம். ஓகேவா? பையிங்கில் ப்ராஃபிட் பண்ண முடியாது, செல் பண்ணால் ப்ராஃபிட் பண்ணிடலாம், செல்லிங் ஹெட்ஜ் பண்ணி பண்ணுங்கள், உங்களுக்கு ஃபிக்ஸட் ரிட்டர்ன்ஸ் மாதிரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ஸாக எடுக்கிறாங்க. கோர்ஸ் எடுக்கிறாங்கன்னா கிட்டத்தட்ட 3-4 லட்ச ரூபா வரைக்கும், 5 லட்ச ரூபா வரைக்கும் ஃபீஸ் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் டேரெக்டாக கிளாஸ் அட்டன் பண்ணிங்கன்னா 5 லட்ச ரூபா வரைக்கும் ஃபீஸ் வாங்குறாங்க அப்படின்னு வச்சுக்காங்க. பட் நான் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஆப்ஷன் பையிங் தான் பண்ணுவேன் அப்படிங்கிறதுமே நான் சொல்லிக்கிறேன். பட் பேசிக்காக யோசிச்சிங்க அப்படின்னா, ஏன்னா இதை விட நல்ல பெருசாக இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி, பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். என்னோட வீடியோ ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பட் வாங்க நம்ம அதெல்லாம் பற்றி பேச வேணாம். நம்ம வந்து நம்மளுடைய கான்செப்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நார்மலாக இப்போ என்ன பண்ணுவாங்க, சரி இப்போ ஹெட்ஜிங் பண்ணுறதுனா என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஸோ பேசிக்காக என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆப்ஷனில் வந்து இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து எடுத்தீங்க அப்படின்னா, நிஃப்டி வந்து 22,900 இருக்குது. இப்போ ஹெட்ஜிங் பண்ணுறவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஸோ ஒரு 22,800 இப்போ சப்போர்ட் மார்க் பண்ணுவாங்க. இப்போ 22,800 பிஇயை வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். பட்டு நம்ம ஆல்ரெடி இதுக்குமே வீடியோ போட்டிருப்போம். ஓகேவா? இந்த 1000 பாயிண்ட்டுக்குள்ள நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா நீங்கள் ப்ராஃபிட்டில் இருப்பீங்க, அதுக்கு நீங்கள் என்ன மாதிரி ஸ்ட்ரைக்கை சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது புரிய வரும். பட் இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக காமிக்கிறேன். யாருமே சொல்லாத ஒரு விஷயத்தை வந்து நான் அந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் புரியும். ஓகேவா? ஸோ இது வந்து பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஆப்ஷனை வந்து செல் பண்ணுவாங்க. ஓகே, ஒரு ஆப்ஷனை செல் பண்ணுவாங்க. ஸோ இதை ஹெட்ஜிங் பர்பஸ்க்காக என்ன பண்ணுவாங்க, ஒருவேளை உங்களுக்கு எங்கே லாஸ் ஆகுது அப்படின்னு பாருங்கள். இப்போ வந்து எந்த இடத்துல லாஸ் ஆகுது அதிகமாக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 22,300 ஒரு 500 போகும்போது உங்களுக்கு ஹெவியாக லாஸ் ஆகுது. 15,000 கிட்ட லாஸ் ஆகுது. இதுக்கு தேவைப்படுற மார்ஜின் வந்து 1,80,000. ஓகேவா? ஸோ இப்போ 22,500 போகும்போது உங்களுக்கு வந்து ஹெவியாக லாஸ் ஆகுது அப்படிங்கும்போது நான் ஒரு 22,600 பிஇ வந்து பை பண்ணிக்கிறேன். அதாவது ஃபஸ்ட்டு பை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் செல் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ஹெட்ஜிங்க்கான பெனிஃபிட் கிடைக்கும். இப்படி பண்ணும்போது என்னுடைய ரிஸ்க்குங்கிறது வந்து டிஸ்கிரைப் ஆயிடுது. ஓகேவா? ஸோ என்னோட ரிஸ்க் ஒருவேளை 22,500 போனாலும் நான் இன்ட்ராடேல 4,000 தான் லாஸில் இருப்பேன். ஓகேவா? இப்போ இது கிடையாது இப்போ நான் காமிக்கிறது ஆக்சுவலாக ஹெட்ஜிங் கிடையாது, ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்கிறேன். என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக தான் சொல்கிறேன். பட் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 48,000 தான் தேவைப்படும். ஓகே, இப்போ இந்த இடத்துல ஹெட்ஜ் பெனிஃபிட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கிடக்கு. அப்போ உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுமே உங்களுக்கு கம்மியாக தான் தேவைப்பட்டிருக்கும். உங்களோட ரிஸ்க்குமே டிஸ்கிரைப் ஆயிடுது. உங்களோட ப்ராபபிலிட்டி ஆஃப் ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா 63% இருக்குது. அதாவது நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது ஒன்று தான், மார்க்கெட் அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டா, இவ்வளோ தான். ஓகேங்களா? இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேவரில் மார்க்கெட் போச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ராஃபிட்டில் இருப்பீங்க அப்படிங்கிறது ஹெட்ஜிங்க்கான கான்செப்ட். ஓகேவா? பட் இதெல்லாம் நம்ம தூக்கி தூர வச்சுருவோம். இப்போ நம்ம கான்செப்ட்டுக்கு வருவோம். இன்றைக்கி ஓகே, ஒரு 2 எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். ஹிண்டால்கோ அண்ட் ஏயு பேங்க் ரெண்டுமே எடுத்துக்கிறேன். நான் ரெண்டுமே நல்ல மூவ்மெண்ட் கொடுத்த ஸ்டாக்கு. நான் ஒன்றும் பண்ணலை, ஒரு சப்போர்ட்டாக மார்க் பண்ணுறேன். ஓகேவா? ஒரு சப்போர்ட்டாக மார்க் பண்ணுறேன். ஓகேவா? இன்றைக்கி ஓப்பன் ஆன இடம் பாருங்கள், கிட்டத்தட்ட 525 ஓப்பன் ஆகிருக்கு. கரெக்டாக? ஸோ இதோட சப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 518. ஓகே, ஸோ ஒரு ப்ரீவியஸாக இது சப்போர்ட் இதுதான் அப்படிங்கிறத நான் சொல்ல வரல, ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்ல வரேன். அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுங்க. நீங்கள் அனலைஸ் பண்ணி நார்மலாக சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் போட்டு அனலைஸ் பண்ணி இதை பண்ணுங்க அப்படிங்கிறது தான் அந்த வீடியோவோட நோக்கமாகவும் இருக்கும். அதுமாரி இன்னொன்றுமே தெளிவாக சொல்லிக்கிறேன், நான் செபி ரெஜிஸ்டர் அனலைசிஸ் கிடையாது. ஓகே, ஒன்லி எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு மேக் பண்ணுறேனே தவிர, மற்றபடி இதில் வந்து இந்த மாதிரி பண்ணுங்கள், இந்த மாதிரி பண்ணுறதும் பண்ணாததும் உங்களுடைய ஓன் விருப்பம். ஓகே, நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணிவிட்டு ஓனாக பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ மேக் பண்ணுறோம் அப்படிங்கிறதுமே இந்த வீடியோ மூலமாக நான் சொல்லிக்கிறேன். ஓகே, ஸோ வாங்க நம்ம கான்செப்ட்டில் பார்க்கலாம். இப்போ 518. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஏயு பேங்கோட ஃபியூச்சர் இருக்குது. ஓகே, ஃபியூச்சர் ஏயு பேங்கோட ஃபியூச்சர் வந்து நான் இப்போ வந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டு அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறேன். எப்படி அப் ட்ரெண்ட் கண்டுபிடிக்கிறேன், நார்மலாக ஒரு டைம் ஃப்ரேம் பார்க்குறேன், இது வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது. ஓகேவா? பேசிக்காக எடுத்தீங்க அப்படின்னா அப் ட்ரெண்டில் இருக்குது. இந்த ஃபியூச்சரை வந்து நீங்கள் பொசிஷனலாக எடுக்கிறீங்க. ஓகேவா? ஸோ என்ன ப்ரைஸில் ஃபியூச்சர் ஆப்ஷன் வேண்டாம், ஃபியூச்சர் மாற்றிக்கங்க. நம்ம என்ன இப்போ எங்கே ஓப்பன் ஆகிருக்கு, 524 அந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்னு வச்சுக்கோம். இப்போ நான் 524 இதை பை பண்ணுறேன்.
ஓகேவா. 524 நான் இதை பை பண்ணுறேன். ஒரு நிமிஷம். ஸோ எந்த எடிட்டும் கிடையாது. ஓகேவா. டேரெக்டாக உங்களுக்கு நான் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி தான் போடுறேன். 524 நான் ஒரு பை பண்ணுறேன் அப்படின்னு ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகேவா. 524 நான் பை பண்ணுறேன். ஓகேவா. 524 பை பண்ணுறேன். எனக்கு ஒருவேளை 522 அது 518 சப்போர்ட் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த 518 அப்படிங்கிறது பிரேக் ஆச்சு அப்படின்னா எனக்கு இன்னும் மார்க்கெட்டு கீழே விழுந்துரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். எதுக்கு பேசிக்காக அதுதான் சப்போர்ட்டாக எடுத்துக்கிறோம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அந்த இடத்துல, ஒரு நிமிஷம் இருங்க, நான் இதோட ப்ரீமியமும் எடுத்துக்குவோம். ஏயு பேங்கோட ப்ரீமியம் எடுத்துக்கும். ஏன்னா பேசிக்காக மற்றவங்க காமிச்சாங்க அப்படின்னா 518 பிஇ வந்து நான் அந்த மாதிரி ப்ரைஸில் பை பண்ணுறேன் அப்படின்னு வச்சுட்டு கண்மூடித்தனமான கண்கட்டி வைத்து ஒன்று காமிச்சிட்டு போயிடுவாங்க. பட் அது நமக்கு தேவையில்லை. நம்ம ஏயு பேங்கோட இது எடுத்துரும். ஓகேங்களா. ஸோ ஏயு பேங்க் இந்த இருக்குது இதெல்லாம் February. ஸோ ஒரு 518 அப்படிங்கிற இடத்துல நான் என்ன பண்ணுறேன், 515ஓட ஒரு, ஏன்னா அதுதான் நியர்பை மணி, கரெக்டுங்களா. நியர்பை மணி ஒரு புட் ஆப்ஷனை வந்து நான் வந்து பை பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இதோட ஓப்பன் ப்ரைஸும் நான் வந்து நான் இதை கரண்ட் ப்ரைஸை போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 0 லாஸ் ஸ்ட்ராட்டஜி மாதிரி காமிக்கும். இப்படி தான் அங்கே நிறைய பேர் ஏமாத்துறாங்க. நான் காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருச்சு. பட் வந்து ஆப்ஷனில் வந்து இப்போ நான் என்ன பண்ணுறேன், 515 இல்லைங்களா, 515 தானே எடுத்திருந்தோம். அந்த இருக்குது 515 பிஇ அப்படிங்கிற காமிக்கிறேன். 515 பிஇ அப்படிங்கிறத நான் பை பண்ணுறேன். ஓகேவா. 515 அப்படிங்கிறத வந்து நான் பை பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட உங்களோட லாஸ் வந்து ரொம்ப 2000 1000 அப்படிங்கிற டிஸ்கிரைபில் காமிக்கும். ஓகேவா. ஸோ உங்களோட ப்ராபபிலிட்டி பர்சன்டேஜும் பாருங்கள் ஹையஸ்ட்டாக மாறிடும். இதில் வந்து நான் 0 லாஸ்ன்னு காமிக்கு. ஏன் காமிக்குது அப்படின்னா நம்ம மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் எடுக்கிறோம். நல்லா தெளிவாக புரிஞ்சுக்க. பட் நம்ம ஆக்சுவலாக எங்கே எடுத்துருப்போம், ஆனால் நீங்கள் ஒரு கான்செப்ட் படி பார்த்தீங்க அப்படின்னா ஏயு பேங்கில் 518 பிரேக் ஆகும்போது தான் நீங்கள் எடுத்திருப்பீங்க. ஓகேவா. 518 பிரேக் ஆகும்போது தான் எடுத்திருப்பீங்க. அப்போ பேசிக்காக நீங்கள் இதை வந்து ஹையில் தான் பை பண்ணுவீங்க. கரெக்டாக. நீங்கள் இப்போ மார்க்கெட் வந்து 540 இருக்குது. ஓகே. 536 இருக்குது. அப்போ தான் இதோட ப்ரீமியம் வந்து 2 ரூபா இருக்குது. ஓகே. ஒருவேளை இது 518 இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இதோட வேல்யூ வந்து ஹையில் தான் இருந்திருக்கும். நம்ம வேணால் அதையும் டெஸ்ட் பண்ணிடலாமா. இது எங்கே 518 என்னைக்கு இருந்திருக்கு, 19ஆம் இருந்திருக்கு. ஸோ 19ஆம் ஓகேங்களா, ஒரு 2 மணிக்கு இருந்திருக்கு. ஸோ பேசிக்காக பாருங்கள் எந்த ரேஞ்சில் இருந்திருக்கு பாருங்கள், 7 ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. பட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் டைம் டிகே அப்படிங்கிறது ஒன்று நடக்கும். ஸோ நம்ம ஒரு ஆவரேஜாக ஒரு 7 ரூபா வேல்யூவில் வந்து பை பண்ணுறோம் அப்படிங்கிறத வச்சுக்கோ. ஓகே. அதாவது இந்த ஆப்ஷனை வந்து நான் இன்ட்ராடேயில் பண்ணுறேன், ஃபியூச்சராக நான் பொசிஷனலாக பண்ணுறேன். இந்த ஆப்ஷனை வந்து நான் இன்ட்ராடேயில் பண்ணுறேன். எதுக்கு, ஒன்லி ஃபார் ஹெட்ஜிங் பர்பஸ்க்கு நான் பண்ணுறேன். என்னோட டைரக்ஷனில் மார்க்கெட்டு போச்சு அப்படின்னா நான் வந்து என்ன ப்ராஃபிட்டில் இருப்பேன் அப்படிங்கிறத யோசிங்க. ஒருவேளை என்னோட டைரக்ஷனில் இப்போ உங்களுக்கு 2 லைன் காமிக்கிறாங்க இல்லைங்களா, அந்த T+0 அப்படிங்கிறது வந்து இன்ட்ராடே பேசிஸில், இந்த PNL அப்படின்னு காமிக்கிறாங்க இல்லைங்களா, அது வந்து உங்களுக்கு எக்ஸ்பைரி டே பேசிஸில் நடக்கக்கூடிய விஷயம். ஓகேவா. ஸோ இப்போ இன்றைக்கி மார்க்கெட்டு க்ளோஸ் ஆனது எங்கே அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். இன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸ் ஆனது 536. 536 வந்து க்ளோஸ் ஆயிருச்சு அப்படின்னா நான் எவ்வளோ ப்ராஃபிட்டில் இருந்திருப்பேன், கிட்டத்தட்ட ஒரு 12,000 ரூபா ப்ராஃபிட் இருந்திருப்பேன். அதுதாங்க காமிக்கிறாங்க. 12,446 ரூபா ப்ராஃபிட் இருந்திருப்பேன் அப்படிங்கிறத காமிக்கிறாங்க. எனக்கு இதில் வந்து எவ்வளோ லாஸ் ஆகிருக்கும், 300 ரூபா லாஸ் ஆகிருக்கும். ஓகேங்களா. 300 ரூபா வந்து எனக்கு ஆப்ஷனில் லாஸ் ஆகிருக்கும் அப்படிங்கிறத காமிக்கிறாங்க. 300 ரூபா லாஸ் ஆகிருக்கும். பட் வந்து எனக்கு ஃப்யூச்சரில் வந்து 12,000 ரூபா ப்ராஃபிட்டில் இருந்திருக்கும். எனக்கு தேவைப்படுற இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 1 லேக்கு. ஓகேவா. 1 லேக்கு. ஸோ இதுக்கு வந்து 1 லேக் தான் தேவைப்படும். பட் ஒவ்வொரு இதுக்கும் வந்து மாறும். ஒவ்வொரு இதுக்கும் இது வந்து மாறும். அந்த 1 லேக் தான் கிடையாது அப்படி கேட்டிங்கன்னா கிடையாது. 30,000 ரூபா 40,000 ரூபாயுமே இருக்கும். லாட் சைஸை பொறுத்து மாறும். ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணிக்கிறேன். இப்போ 520 பி. ஓகே. கிட்டத்தட்ட அட் த மணியில் நான் எடுத்தேன் அப்படின்னா தான் நான் அவுட் ஆஃப் த மணியில் எடுக்கும்போது நமக்கு எவ்வளோ 1 லட்ச ரூபா காமிச்சிச்சு. ஓகே. நான் இப்போ 520 பியை ஒரு 9 ரூபா 10 ரூபாவில் வாங்கணும்னு வச்சுக்கோமே, ஒரு 10 ரூபாவில் வாங்குவோம். ஓகே. ஏன்னா பேசிக்காக ரெண்டுக்கும் பெருசாக வித்தியாசம் இருக்குது. நம்ம 7 ரூபாவில் வாங்கணும், இங்கே 10 ரூபாவில் வாங்குறோம். 10 ரூபாவில் வாங்குறோம்னு வச்சுக்கோமே, எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பாருங்கள் 25,000 தான் தேவைப்படும். நான் இதை பண்ணுறதுக்கு எனக்கு 25,000 தான் தேவைப்படும். பட் என்னோட ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் பார்த்தீங்க அப்படின்னா 51%. ஓகேவா. ஒருவேளை எனக்கு 520 பிரேக் ஆயிடுச்சு, 520 500 அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா நான் இந்த ஃபியூச்சரை டைரக்ஷனலாக தான் ஹோல்ட் பண்ண போகிறேன் அன்டில் இது பிரேக் ஆகிற வரைக்கும். ஓகேவா. அதோட மெயின் சப்போர்ட் பிரேக் ஆகிற வரைக்கும் 497 பிரேக் ஆகிற வரைக்கும் நான் டைரக்ஷனலாக தான் பண்ண போகிறேன். ஏன்னா எப்போவுமே மார்க்கெட்டுங்கிற ஒரு விஷயம் வந்து ட்ரெண்டை ஃபாலோ பண்ணும். ஓகேவா. நீங்கள் பேசிக்காக எடுத்து பாருங்கள், ட்ரெண்டுங்கிறத ஃபாலோ பண்ணும். ஸோ நான் யூஸ் பண்ணுறது 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே மார்க்கெட் ட்ரெண்டுங்கிறத ஃபாலோ பண்ணுச்சா, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுச்சு.
இங்கேயுமே மார்க்கெட் ட்ரெண்டுங்கிறத ஃபாலோ பண்ணுச்சா? கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுச்சு. அப்போ பேசிக்காக ட்ரெண்டுங்கிறது உங்களுடைய ஃப்ரெண்டு அப்படிங்கிறத நம்ம ரிப்பீட்டடாக நம்மளோட வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும், நம்ம அடிக்கடி சொல்லுவோம். ஓகேவா? அப்போ ட்ரெண்டை ஃபாலோ பண்ணணும். நீங்கள் மெயினாக என்ன கண்டுபிடிக்கணும்? ட்ரெண்ட் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் பொசிஷனலாக வைக்க போகிறீங்க. உங்களுக்கு ஆப்போசிட்டாக போகுது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல நீங்கள் ஹெட்ஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் ரியாலிட்டி. ஓகேவா? ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஹெட்ஜ் பண்ணுறீங்க. அப்படி ஹெட்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு புட் ஆப்ஷன் ஒருவேளை கீழே போச்சு அப்படின்னா புட் ஆப்ஷனில் உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்கும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 6750 ரூபா நீங்கள் ப்ராஃபிட்டில் இருந்திருப்பீங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 6750 ரூபா ப்ராஃபிட் இருந்திருப்பீங்க. பட் ஈவன் தான் அந்த 6000ங்கிறது வந்து உங்களுக்கு லாஸ் தான். பட் நம்ம 10 ரூபாவில் இன்றைக்கி வாங்கியிருப்போமான்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நம்ம 10 ரூபாவில் கண்டிப்பாக வாங்கியிருக்க மாட்டோம். நான் அதையுமே உங்களுக்கு காமிச்சிடுறேன் ஏன் 10 ரூபாவில் வாங்கியிருக்க மாட்டோம் அப்படின்ட்டு. என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணிக்கிறோம்? 520p. கரெக்டாக? ஒருவேளை நீங்கள் இன்ட்ராடேல பண்ணுறதா வச்சுக்கிட்டாலுமே ஓகேவா? ஸோ இன்றைக்கி பாருங்கள் 520pயில் இல்லை 520pயில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த 515மே நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம், தேவைப்படாது. ஓகே, 515 க்ளோஸ் பண்ணிடலாம். 520p என்ன நடந்திருக்கு? ஸோ இன்றைக்கி ஓப்பன் பாருங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் 7 ரூபா 8 ரூபா தான். அப்போ இன்னும் உங்களுக்கு ஒரு 2000 ரூபா 3000 ரூபாங்கிறது வந்து உங்களுக்கு குறையும். ஓகே, நீங்கள் 9:15க்கே என்ட்ரி ஆவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா 9:15க்கே என்ட்ரி ஆக மாட்டீங்க, 9:30க்கு மேலே தான் ஆவீங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகே, நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி நம்ம டீப்பாக பார்க்க வேணாம். அதை பற்றி டீப்பாக வேணும்னா நம்ம அப்கமிங் வீடியோஸில் போடுவோம். ஏன்னா வீடியோ பெருசாக லாங்காக போயிடும் அப்படிங்கிறதுக்காக. ஒருவேளை இந்த ஆப்ஷனில் நமக்கு லாஸே இருந்தாலும் நமக்கு ஃபியூச்சர் அப்படிங்கிற இடத்துல நமக்கு ப்ராஃபிட் இருக்கும். ஏன்னா இது நம்ம டைரக்ஷனாக பண்ணுறோம். இந்த ஆப்ஷன் இன்றைக்கே 0 ஆயிருமா உங்களுக்கு நியர்பை எக்ஸ்பைரி. ஓகே, இப்போ இந்த மாதம் வந்து முடிய போகுது. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு வாரம் தான் இருக்குது, 1 வீக் தான் இருக்குது மோஸ்ட்லி. அதனால் நியர்பை எக்ஸ்பைரியில் உங்களுக்கு 0 ஆகும். அதனால் இது 0 நோக்கி மூவ் ஆகுது. பட் நார்மலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு அவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் நடந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா நடந்திருக்காது. நீங்கள் நார்மலாக எடுத்து பாருங்கள். ஒரு நாளைக்கு 20 பாயிண்ட் 30 பாயிண்ட் மூவ்மெண்ட் நடந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா நடந்திருக்காது. ஓகே, ஒரு நாளைக்கு எல்லா நீங்கள் டே பை டே கம்பேர் பண்ணி பாருங்கள், நடந்திருக்காது. ஓகேவா? ஸோ அப்போ பேசிக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஒரு 50% இந்த 10 ரூபாங்கிற வாங்குற ப்ரீமியம் அதிகபட்சம் அப்படின்னா 5 ரூபா போகும். கரெக்டாக? இல்லை 20 ரூபான்னு வாங்குற ப்ரீமியம் அதிகபட்சம் அப்படின்னா 10 ரூபா போகும். அந்த 10 ரூபாயும் எப்போ போகும்? இந்த மார்க்கெட் வந்து 20 பாயிண்ட் ஆப்போசிட்டாக போனால் தான் அது அவ்வளோ கம்மியாகும். ஏன்னா இங்கே வந்து தீட்டா வேல்யூ, காமா வேல்யூ, வீகா வேல்யூ அப்படிங்கிற கான்செப்ட் இருக்குது. ஸோ அதை நார்மலாக நீங்கள் உங்கள் ப்ரோக்கர்லேயே செக் பண்ணிக்கலாம். ஒரு பாயிண்ட் ஏறினா எவ்வளோ ஏறும் அப்படிங்கிறத நீங்கள் அங்கேயே செக் பண்ணிக்கலாம். 22 பைசா, 30 பைசா, 40 பைசா, 50 பைசா. இப்போ அட் த மணினா 75 காசு. ஓகே, ஸ்லைட் அவுட் ஆஃப் த மணினா 50 காசு. இப்படிங்கிற கான்செப்ட்லாம் இருக்குது. ஓகேவா? அதை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயிலாக போக வேண்டாம். பட் இன்றைக்கி நான் எவ்வளோ ப்ராஃபிட் எடுத்திருப்பேன்? என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ? 25000 இன்வெஸ்ட்மெண்ட்டு. பட் என்னோட ப்ராஃபிட் எவ்வளோ? 6750 ரூபா ப்ராஃபிட்டு. இல்லை 6000 ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸான்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸு. ஓகேவா? இல்லை மார்க்கெட் ரொம்ப கீழே போயிருச்சு, 400லாம் போயிருச்சு அப்படின்னா நீங்கள் 400 போகிற வரைக்கும் வச்சுட்டு இருக்க மாட்டீங்க. அந்த புட் ஆப்ஷனில் ஒரு அமௌண்ட் நீங்கள் கவர் பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? ஸோ இங்கே போகும்போது உங்களோட பொசிஷனை நீங்கள் எக்ஸிட் பண்ணியிருப்பீங்க. இந்த 496 இந்த லோ வந்து பிரேக் ஆகும்போது நீங்கள் உங்கள் பொசிஷனை எக்ஸிட் பண்ணிடுவீங்க. ஸோ இதே சேம் கான்செப்டில் ஓகேவா ஹிண்டால்கோவும் பார்த்துடலாமா? ஸோ ஒரு ஸ்டாக்கை வச்சு மட்டும் நம்ம பண்ணுறது வந்து கிடையாது. ஸோ எதுக்கு இந்த ஸ்டாக்லாம் நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு புரியும் நான் எதனால் இந்த ஸ்டாக்லாம் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. அதோட டார்கெட் என்ன அப்படிங்கிறதுமே அவங்களுக்கு தெரியும். ஓகேவா? ஸோ அதை பற்றி நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சி நான் வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளியரான அப்டேட் வந்து அது கொடுக்குறேன். ஏன்னா அது வந்து ஈஸியாக சொல்லக்கூடிய கான்செப்ட் கிடையாது. இப்போ இன்றைக்கி பாருங்கள், இப்போ இதில் பேசிக் சப்போர்ட் எங்கே இருக்குது? கிட்டத்தட்ட 620 கரெக்டுங்களா? 620 ஒரு பேசிக் சப்போர்ட் இருக்குது. அதாவது இந்த இடத்துல சப்போர்ட்னு வச்சுக்கோம். இப்போ 625 ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்றேன். ஹிண்டால்கோ அப்படின்னு எடுக்கிறேன். ஐயா ஃபியூச்சர் வந்து நான் பை பண்ணுறேன். ஐயா ஃபியூச்சரை நான் டேரக்ஷனாக மார்க்கெட் அப் ட்ரெண்ட் ஆகுது. ஏன்னா நீங்கள் நார்மலாக ஏயு பேங்க் வேண்டாம், நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஏயு பேங்க் நமக்கு தேவைப்படாது. ஸோ நார்மலாக டேரக்ஷனல் பாருங்கள், ட்ரெண்ட் என்ன ஆயிருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைய கட்டாலும் சொல்லும். கரெக்டாக ட்ரெண்ட் என்ன ஆயிருக்கு, ட்ரெண்ட் என்ன ட்ரெண்டில் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது சின்ன குழந்தைய கட்டாலும் சொல்லும். அப் ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு அப்படின்ட்டு. ஓகேவா? இவ்வளோதான். இவ்வளோ ஈஸியான கான்செப்ட் தான். இங்கே நிறைய பேர் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. நீங்கள் தேவையில்லாத வீடியோலாம் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிக்கிறீங்க. அதெல்லாம் பண்ணணுங்கிற அவசியங்கள் கிடையாது. இப்போ ஹிண்டால்கோ வந்து நான் என்ன பண்ணுறேன்? 625 ஓப்பன் ஆகுது. இப்போ நான் ஹிண்டால்கோட ஃபியூச்சரை வந்து 625 பை பண்ணுறேன். கரெக்டாக? 625 நான் பை பண்ணுறேன் அப்படிங்கிறத வச்சுக்கோ. ஓகேவா? எனக்கு எங்கே லாஸ் ஆகுது? நீங்கள் பேசிக்காக பாருங்களேன். இந்த பே ஆஃப் சார்ட்டுமே எங்கே காமிக்கும் அப்படிங்கிறத பாருங்கள். உங்களுக்கு 620 அப்படிங்கிறது கட் ஆகும்போது ஓகேவா? 620 அப்படிங்கிறது கட் ஆகும்போது உங்களுக்கு ஹெவி லாஸஸ் காமிக்குது. தெரியுங்களா? 620 கட் ஆகும்போது எதுக்கு அது 620 கட் ஆகும்? உங்களா இது ஒரு நல்ல மித்து. ஓகேங்களா? யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. எதுக்கு அது 620 கட் ஆகும்போது காமிக்குது அப்படின்னா 620 உங்களுக்கு சப்போர்ட் இருக்குது. அது கட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பெரிய ஃபால் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் இந்த பே ஆஃப் சார்ட்லேயே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்.
ஓகே, இதுதான் பேசிக் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸோட கான்செப்ட். இந்த பே ஆஃப் சார்ட்டுமே அதை பொறுத்து தான் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்களே தவிர உங்களுக்கு இதெல்லாம் யார் சொல்லிக் கொடுப்பா அப்படின்னு எனக்கு தெரியல, சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 620 கட் ஆகும்போது நான் ஒரு 620 PE ஒன்று பை பண்ணுறேன். ஓகே, 620 PE ஒன்று நான் பை பண்ணுறேன். 620 ஓகே, 620 PE வந்து நான் பை பண்ணுறேன். ஸோ இப்போ ஹிண்டால்கோட 620 PE பார்த்துடலாமா என்ன நடந்திருக்குன்னு. ஹிண்டால்கோ 620 PE ஓகேவா, எங்கள் 27 February. ஓகே, 27 February. ஸோ இன்றைக்கி ஓப்பன் ஆனது எங்கள் கிட்டத்தட்ட ஒரு 5 ரூபா 6 ரூபா ஓகேவா, 6 ரூபான்னு வச்சுக்கோ. ஓகே, நான் 9:30க்கு மேலே அப்படிங்கிறதுனால எடுத்துக்கிறேன். ஒரு 6 ரூபா அப்படின்னு வச்சுக்கோ. 2 ரூபாவில் இருக்குது, பட் 6 ரூபா அப்படின்னு வச்சுக்கோ. ஸோ நமக்கு வந்து என்ன ஒரு 4 பாயிண்ட் லாஸ் ஆகிருக்கும் கரெக்டாக. ஸோ 6 ரூபா. அப்போ என்னோட பாருங்க, என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் பாருங்கள் 45,000 தான் எனக்கு தேவைப்படும். பட் நான் ப்ராஃபிட் எடுத்து எவ்வளோ 13,000, கிட்டத்தட்ட 30%. என்னோட ப்ராஃபிட் பாருங்கள் அன்டிஃபைண்டாக போகும். அதாவது மார்க்கெட் எந்த அளவுக்கு மேலே போகுதோ அந்த அளவுக்கு அன்டிஃபைண்டாக போகும், அன்லிமிட்டட் ப்ராஃபிட்டாக போகும். பட் என்னோட ரிஸ்க் வந்து டிஸ்கிரைப் ஆயிடுது. பட் எனக்கு மேக்ஸிமம் லாஸ் எங்கே வருது 610 ஓகேங்களா. 610 அதுவுமே உங்களுக்கு வந்து இன்ட்ராடேல கிடையாது. இன்ட்ராடேல உங்களுக்கு 600 595 அப்படின்னு போகும்போது தான் உங்களுக்கு அந்த லாஸ் வருது. பட் 595 625 595 ஒரு ஸ்டாக் ஒரே நாளில் போகுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அது போகாது. ஏன் போகாது? உங்களுக்கு வந்து அப்பர் சர்க்கியூட் லோயர் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டாக்குக்கும் ஒரு லிமிட் இருக்குது. அதை தெளிவாக புரிஞ்சுங்க. அதுதான் நம்மளுடைய பேசிக் பெனிஃபிட்டு ஓகேவா, அதுதான் பேசிக் பெனிஃபிட்டு. ஸோ இன்றைக்கி ஓகே, இன்றைக்கி நல்ல மூவ்மெண்ட் கொடுத்துக்குது. 638 க்ளோஸ் ஆகிருக்கு. ஒருவேளை 643 வரைக்கும் போயிருக்கு. 643 44 வரைக்கும் போயிருக்கு. ஒருவேளை 643 நீங்கள் என்ன ப்ராஃபிட் இருந்திருப்பீங்க பாருங்கள். 644 20,000 ரூபா ப்ராஃபிட் இருந்திருப்பீங்க. அதாவது இன்க்ளூடிங் திஸ் ஓகேவா, இன்க்ளூடிங் திஸ். இதில் அதிகபட்சமாக போச்சு அப்படின்னா ஓகே, அதிகபட்சமாக போச்சு அப்படின்னா இது 10 பாயிண்ட் மூவ் ஆனால் தான் உங்களுக்கு வந்து இது 2 ரூபா மாறும். இப்போ நம்ம 6 ரூபாவில் வாங்குகிறோம், 7 ரூபாவில் இன்றைக்கி ஓப்பன் ஆகிருக்கு கரெக்டுங்களா. 7 ரூபாவில் ஓப்பன் ஆகிருக்கு. 8 ரூபாவில் ஓப்பன் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. காலையில் 9 வேலைக்கு 8 ரூபாவில் ஓப்பன் ஆயிருக்கு. இது எவ்வளோ பெரிய மூவ்மெண்ட் கொடுத்துருக்குன்னு பாருங்கள். நான் எதுதான் ரியாலிட்டின்னு சொல்கிறேன். 625 643 கிட்டத்தட்ட 25 to 35 10 பாயிண்ட்டு சரியா. 645 வச்சுக்கோங்க, 20 பாயிண்ட் மேலே போயிருக்கு. பட் இந்த ஆப்ஷனோட ப்ரீமியம் எவ்வளோ இறங்கியிருக்கு 7 ரூபாலேருந்து ஓகேங்களா, 8 ரூபாலேருந்து 2 ரூபா 6 பாயிண்ட் இறங்கியிருக்கு. அப்போ 20 பாயிண்ட் ஆப்போசிட்டாக போனால் மட்டும்தான் உங்களுக்கு 6 பாயிண்ட் இறங்குது. அங்கே 6 பாயிண்ட் லாஸு. இங்கே ஒரு வேளை ஓகேவா. ஸோ இப்போ இதில் ஒரு டிஃபிகல்ட்டி வரும். ஒரு வேளை மார்க்கெட் கன்சால்டேட் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது? அப்போ அந்த கன்சால்டேட் ஆகக்கூடிய ஸ்டாக்கை நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்க ஓகேங்களா. சைடுவேஸில் இருக்கக்கூடிய மார்க்கெட் ஸ்டாக்கை நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாஸ் வராது ஓகே. ப்ளஸ் இந்த சைடுவேஸ் மார்க்கெட்டை எப்படி அவாய்ட் பண்ணுறது, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு பெரிய கான்செப்ட் இருக்குது. அந்த கான்செப்ட் நம்ம அப்கமிங் வீடியோஸில் போடுவோம். அப்படி இல்லை உங்களுக்கு இமீடியட்டாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்ன வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஒன்று. ரெண்டாவது விஷயம், இந்த சைடுவேஸ் மார்க்கெட்லையுமே நீங்கள் ஃபியூச்சராக பொசிஷனலாக எடுத்திருப்பீங்க ஓகே, பொசிஷனலாக எடுத்திருப்பீங்க. பட் உங்களுக்கு எப்போ சப்போர்ட் லெவல் பிரேக் ஆகுதோ அப்போ தான் நீங்கள் ஹெட்ஜ் பண்ண போகிறீங்க. அதுக்கு வேணாம் ஓகேங்களா. இப்போ ஆனால் எனக்கு மார்ஜின் வந்து கிடைக்காதே அப்படின்னு சொல்லுவீங்க. அதுக்கு என்ன பண்ணுறீங்க, ஒரு தள்ளி இருக்கிற ஒரு புட் ஆப்ஷன் ஓகேவா. இப்போ ஹிண்டால்குள்ளே எடுத்தாங்க, ரொம்ப தள்ளி இருக்கிற ஒரு புட் ஆப்ஷன் 610 PE எடுத்துக்குமா, 610 PE ஓகே. ஒரு தள்ளி இருக்கிற புட் ஆப்ஷன் ஒன்று நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2 ரூபா 3 ரூபா வச்சுக்குமா, 3 ரூபா வச்சுக்கோம் ஓகே. ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஹெட்ஜ் பெனிஃபிட் அப்படிங்கிறது வந்து கிடைக்கும் ஓகே. அந்த ஹெட்ஜ் பெனிஃபிட் கிடைக்கும். நான் இதையுமே உங்களுக்கு ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன் ஓகேவா. ஸோ இப்படி ரெண்டு ஆப்ஷனை ஹெட்ஜ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன நடக்குன்னு தெரியும் ஓகேவா. ஒருவேளை அந்த ரேஞ்சு ஓகேவா, இந்த சைடுவேஸ் ரேஞ்சில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு லாஸ் ஆகும். பட் நான் உங்களுக்கு ஹெட்ஜ் பெனிஃபிட் கிடைக்கிறதுனால இதை நான் ரிமூவ் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு நான் சொல்ல வரது புரியும்னு நினைக்கிறேன். இங்கேயுமே உங்களுக்கு ஹெட்ஜ் பெனிஃபிட் கிடைக்கும். உங்களுக்கு 2 லட்ச ரூபா தேவைப்படுமான்னு கேட்டிங்கன்னா 2 லட்ச ரூபா தேவைப்பட்டிருக்காது, 58,000 தான் தேவைப்பட்டிருக்கும். ஸோ அப்போ ஒரு 50,000 ரூபாலேருந்து 60,000 ரூபா கேபிட்டல் வச்சுக்கிறேன், இல்லை ஒரு 1 லட்ச ரூபா கேபிட்டல் வச்சுக்கிறேன், எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி சூட்டபுள் ஆகும் ஓகேவா. ஸோ டெய்லி பேசிஸில் ஒரு நல்ல ரிட்டர்ன் எடுக்கலாம் ஓகே, டெய்லி பேஸில். ஆனால் இப்போ இதை நம்பி நான் டெய்லி 30% ப்ராஃபிட் பண்ணுவேன் அப்படின்னு உள்ளே போயிடாதீங்க, லாஸ் ஆயிரும். 30% கிடையாது, போதும் என்ற மனமே எப்போவுமே பெஸ்ட்டு அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுங்க.
ஓகேவா. ஸோ உங்களுக்கு நான் சொல்ல வர கான்செப்ட் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஃபியூச்சரில் பொசிஷன் எடுக்கிறீங்க, ஓகேவா, ஃபியூச்சரில் பொசிஷன் எடுக்கிறீங்க, ஆப்ஷனில் ஹெட்ஜ் பண்ணுறீங்க. ஹெட்ஜிங் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஹெட்ஜிங் கிடைக்கும், ஹெட்ஜிங் பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ இங்கே இருக்கிற வரைக்கும் இங்கே இருக்கிற யூடியூபர்ஸ் எல்லாருமே மோஸ்ட்லி வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீங்கள் ஆப்ஷன் செல்லிங் பண்ணிவிட்டு ஹெட்ஜ் பண்ணுங்கள், அதுதான் ப்ராஃபிட் அப்படின்னு கொடுக்குறாங்க. பட் அதை விட இங்கே ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து அதிகமாக இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு அதையுமே காமிச்சிடுறேனே, 625 பிஇ 620 பிஇ வந்து நான் செல் பண்ணுறேன். எதுக்கு 620க்கு கீழே போகாது அப்படின்னு, ஓகேங்களா, 220 மேலே போகும் அப்படின்னு சொல்கிறதுனால 620 பி. இப்போ இதை நம்ம ரீசெட் பண்ணிடலாம். இப்போ 620 விட கீழே போகாது, அதான அர்த்தம். ஆப்ஷனில் 620 பிஇ வந்து நான் ஹெச் பண்ணுறேன். ஓகே, என்ன ப்ரைஸில் ஹெச் பண்ணியிருப்பேன், ஒரு நிமிஷம் இருங்க, நம்ம ஹை ப்ரைஸே எடுத்துக்கோமே, 8 ரூபானே எடுத்துக்கோமே, 8 ரூபாவில் நான் பண்ணியிருப்பேன். ஓகேவா, 8 ரூபாவில் பண்ணியிருப்பேன். எனக்கு 8 ரூபாவில் செல் பண்ணும்போது என்ன தேவைப்பட்டிருக்கோம், கிட்டத்தட்ட இல்லை, நான் பையில் இருக்குது. ஓகேவா, செல்லு அப்படின்னு மாற்றிக்குவோம், செல்லுன்னு மாற்றிக்குவோம். 1,15,000 தேவைப்பட்டிருக்கோம். ஓகே, 1,15,000 தேவைப்பட்டிருக்கோம். நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் இருந்திருப்பீங்க, 5,400 தான் ப்ராஃபிட் இருந்திருப்பீங்க. அதாவது நேக்கடாக செல் பண்ணும்போது, நேக்கடானா அது தனியாக செல் பண்ணும்போது. ஓகேவா, இப்போது நீங்கள் வந்து ஒருவேளை 600 608 இப்போ 600 605 அப்படிங்கிறதெல்லாம் போயிருச்சு அப்படின்னா நீங்கள் லாஸ் ஆவீங்க. எவ்வளோ லாஸ் ஆவீங்க, இன்ட்ராடேல 10,000 லாஸ் ஆவீங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு 605 பி ஒன்று பை பண்ணிக்கிறேன். ஸோ 605 பியுமே பார்த்துடலாமா என்ன இருந்திருக்குன்னு சொல்லிட்டு, ஹிண்டால்கோ 605 பிஇ கரெக்டாக, 605 பிஇ கரெக்டு தான், ஒரே நிமிஷம். ஓகே, 605 இல்லை 600 இருக்குது. ஓகே, அதில் 610 எடுத்துக்கோமே, 610 என்ன நடந்தது அப்படின்னு பார்ப்போம். 605 இல்லை, ஓகே, ஸ்ட்ரைக் இல்லை அதனால் வரல, 610 எடுப்போம். ஸோ காலையில் என்ன நடந்துக்குது அப்படிங்கிறத பார்ப்போமா. ஓகே, அன்றைக்கி காலையில் ஸோ ஒரு எங்கே ஓப்பன் ஆகிருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 3 ரூபா 4 ரூபாவில் ஓப்பன் ஆகிருக்கு. ஓகேவா, ஸோ 610 பி 610 பிஇ அப்படிங்கிறத நான் பை பண்ணிக்கிறேன். ஒரு 4 ரூபா வச்சுக்கோமா, இல்லை ஒரு 3 ரூபா கூட வச்சுக்குவோம். ஓகேவா, ஒரு 4 ரூபா வச்சுக்கோமே. ஓகே, 4 ரூபா வச்சுக்குவோம். இதை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு ஹெட்ஜிங் பெனிஃபிட் கிடச்சிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஹெட்ஜிங் பெனிஃபிட் கிடச்சிச்சு. ஓகேவா, ஹெட்ஜிங் பெனிஃபிட் கிடச்சிச்சு. பட் என்னோடய ப்ராஃபிட்டபிலிட்டி பாருங்கள் 1,900 ரூபா. சரிங்களா. ஸோ இப்போ ஆப்ஷனில் பண்ணுறதுக்கும் ஃப்யூச்சரில் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா, பட் என்னோடய அமௌண்ட்டு கம்மி தான், பட் இருந்தாலும் எனக்கு ஆப்ஷனில் பண்ணும்போது எனக்கு ப்ராஃபிட்டபிலிட்டியுமே கம்மி தான். ஒருவேளை இது இந்த இடத்துல க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா இன்ட்ராடேல நீங்கள் ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. ஓகே, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இன்ட்ராடே பேசிஸில் 5 ரூபா 6 ரூபா 7 ரூபா அப்படிங்கிறது ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. பட் நீங்கள் பொசிஷனலாக பண்ணும்போது தான் லாஸ்ட்டில் இருப்பீங்க. பட் நீங்கள் ஆப்ஷனை வந்து நீங்கள் ஆப்ஷன் செல்லிங் பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பொசிஷனல் தான் பண்ணி ஆகணும். ஓகே, வேறு வழி கிடையாது, பொசிஷனலாக தான் பண்ணி ஆகணும். பட் நீங்கள் ஃப்யூச்சரை நீங்கள் பொசிஷனலாக பண்ணிட்டு ஆப்ஷனில் ஹெச் பண்ணும்போது உங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டியும் கூடுது. ஸோ மற்ற விஷயங்களும் நடக்குது. இந்த ஒரு கான்செப்டை சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஓகேவா, நம்ம தமிழ் யூடியூபர்ஸே ஓகேவா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா ஃபீஸ் வாங்குறாங்க. நான் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்டேன், வேறு பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. ஸோ உங்களுக்கு இதை டெஸ்ட் பண்ணி பாருங்கள், இந்த பே ஆஃப் ஸ்டார்ட் யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா, ஆஃப் ஸ்டார்ங்கிறது ரொம்ப ஈஸி தான். நீங்கள் ஒன்றும் இல்லை, உங்கள் இமெயில் ஐடி போட்டு லாகின் பண்ணிக்கலாம். லாகின் பண்ணிட்டு இந்த மாதிரி கிட்டத்தட்ட 5,000+ ஸ்டாக்ஸ் வந்து மார்க்கெட்டில் இருக்குது. ஓகேவா, அவ்வளோ ஸ்டாக்குமே உட்காந்து செக் பண்ணி பாருங்கள், எப்படி பண்ணலாம் எப்படி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது. மார்க்கெட்டுக்கு டைம் ஒதுக்குங்க, மார்க்கெட் உங்களுக்கு மணி கொடுக்கும். பேசிக்கலி மார்க்கெட் ஈக்குவல் டு டைம் ஈக்குவல் டு மணி, இப்படி தான் கான்செப்ட்டு. இந்த கான்செப்ட் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ எனக்கு ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதுக்கான வீடியோவுமே நம்ம கண்டிப்பாக போடுவோம். ஸோ ரொம்ப நன்றி. இதுக்கு ஏதாவது வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணி பேசுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில் வந்து நான் கொடுக்குறேன். ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச், ஹேவ் அ கிரேட் டே.